என்ன பத்திரமா பாத்துப்பல்ல. என்னைய நீ தாண்டி பாத்துக்கணும். இரண்டும் கை கோர்த்து சேர்ந்தது, இடையில் பொய் கூட்டு போனது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி ஒரு சூப்பரான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்ணது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். kinemaster அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் கிரியேட் நியூன்னு இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை 3.4 அந்த ரேஷியோவில் செட் பண்ணிக்கோங்க. அந்த ரேஷியோவில் தான் நம்ம இந்த வீடியோவை மேக் பண்ண போகிறோம். செட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா மெட்டீரியலும் நான் கீழே லிங்காக கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி இப்போ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணிச்சதில் ஒரு சூப்பரான பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்று கொடுத்துருப்பேன் பாருங்கள். இந்த இமேஜ் தான். இதை கிளிக் பண்ணி வீடியோவோட 30 செகண்ட் ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இப்போ ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. இந்த கத்திரிக்கு பக்கத்தில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள், இது கிளிக் பண்ணிக்கோங்க. பேன் அண்ட் ஜூமில் ரெண்டும் ஸ்கோர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ நான் ஜூம் பண்ணுற மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. இப்படி ஜூம் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணிச்சதில் இன்னொரு பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன், அதையும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த பிஎன்ஜி தான். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு வீடியோ ஒரு 30 செகண்ட் ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. இதை கொடுத்துட்டு வீடியோ ஒரு ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் யாரோட ஃபோட்டோவை வச்சு மேக் பண்ணுறீங்களோ அவங்களோட ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ உதாரணத்துக்கு தெலுங்கு நடிகர் என்டிஆரோட ஃபோட்டோ வச்சு மேக் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோ ஒரு 30 செகண்டுக்கு வந்துடுங்க. 30 செகண்ட் வந்துட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. மறுபடியும் அந்த என்டிஆர் ஃபோட்டோவை லைட்டாக ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ ஜூம் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும், அது கொடுத்து 5வது ஆப்ஷன் சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இமேஜுக்கு வந்து கீ அனிமேஷன் கொடுத்துடலாம். அது எப்படின்னா அந்த இமேஜை டச் பண்ணி லெஃப்ட் சைடில் கீ இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு 300 மில்லிமீட்டருக்கு வந்துடுங்க. 300 மில்லிமீட்டருக்கு வந்துட்டு ரைட் சைடில் அந்த கீ மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த கீ கொடுத்துக்கோங்க. கீ கொடுத்துட்டு மறுபடியும் வீடியோ ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த என்டிஆர் இமேஜை பிடிச்சி லெஃப்ட்லேருந்து ரைட் சைடுக்கு ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வீடியோவில் தெரியாத மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. இப்போ ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்கள் ஒரு வாட்டி. ஓகே, ரொம்பவே சூப்பராக வந்துடுச்சு. மறுபடியும் அந்த என்டிஆர் ஃபோட்டோவை டச் பண்ணுங்கள். வீடியோவோட எண்டுக்கு வந்துடுங்க. எண்டுக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு கீ கொடுத்துருங்க. கீ கொடுத்துட்டு ரைட் சைடில் ஒரு கீ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்படி லைட்டாக இப்படி ஸ்க்ரால் பண்ணுங்கள், இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்க. இப்படி லைட்டாக ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போயிட்டு லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு மெதுவாக அப்படியே மூவ் ஆகும். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் யூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து நான் கீர்த்தி சுரேஷ் ஃபோட்டோவை எடுத்து வச்சுருக்கேன், பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி. உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அது பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே, நான் இப்போ வீடியோவோட 30 செகண்ட் ட்ராக் பண்ணி விட்டேன். ட்ராக் பண்ணிவிட்டு இப்படி லைட்டாக கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். சின்னது பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த இடத்துல இந்த கட் பண்ண மாதிரி இருக்குது பாருங்கள், அதை கொஞ்சம் ரெடி பண்ணலாம். அது எப்படின்னா கீழே ஸ்க்ரால் பண்ணி இதில் கிராப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் மாஸ்க் எனபிள் பண்ணிவிட்டு ஃபெதரை வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணி விட்டிங்கன்னா பாரு இப்படி வரும். இப்படி வந்துட்டு இந்த இமேஜை லைட்டாக கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். நான் ஜூம் பண்ணி இப்படி வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி வச்சுட்டு மறுபடியும் அந்த வீடியோ அந்த கீர்த்தி சுரேஷை ஃபோட்டோவை டச் பண்ணி லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும், அதில் 5வது ஆப்ஷன் சென்ட் டு பேக் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்க. ஓகே, ரொம்பவே சூப்பராக வந்துடுச்சு. வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சதில் ஒரு தமிழ் லிரிக்ஸ் சாங் ஒன்று கொடுத்துருப்பேன், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்தா இது வச்சுக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்து பிளாக் ஸ்க்ரீனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, மறுபடியும் அந்த பிளாக் ஸ்க்ரீன் லிரிக்ஸ் வீடியோவை டச் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். அதில் பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணிச்சதில் ஒரு பிளாக் ஸ்க்ரீனில் டெம்ப்ளேட் வீடியோ ஒன்று கொடுத்துருப்பேன்,
ஹார்ட் சிம்பிள் அப்படியே மேலேருந்து கீழே வர மாதிரி அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துடலாம். அது எப்படின்னா கத்திரிக்கு பக்கத்தில் 3 டாட் இருக்கும், அதை கொடுத்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு மறுபடியும் அந்த வீடியோ டச் பண்ணுங்கள், கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள், அதில் பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. லேயர் போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஸ்டிக்கர்னு ஒன்று இருக்கும், அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கர்னு ஒன்று இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் பாருங்கள் இப்போ காட்டுறேன். இதில் வந்து உங்களுக்கு எந்த பட்டர்ஃப்ளை வேணுமோ அதை வச்சுக்கோங்க. நான் உதாரணத்துக்கு இந்த ப்ளூ கலர் பட்டர்ஃப்ளை வச்சுக்கிறேன். வச்சுட்டு வீடியோ ஒரு 30 செகண்ட் ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஒரு 30 செகண்டுக்கே கட்ஸரை வச்சுட்டு இந்த லெஃப்ட் சைடில் இந்த கத்திரி மாதிரி இருக்குது பாருங்கள், லெஃப்ட் சைடில் அந்த கீ மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த கீ கொடுத்துக்கோங்க. கீ கொடுத்துட்டு லைட்டாக நான் இப்போ சின்னது பண்ணிக்கிறேன். இதை சின்னது பண்ணி இப்போ நான் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். ஓகே, வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. மறுபடியும் வீடியோ ஸ்டார்டிங் வந்துட்டு மறுபடியும் சின்னது பண்ணிக்கோங்க. சின்னது பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ நான் வைக்கிற இடத்துல இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுற பாருங்க. லைட்டாக கீழேருந்து மேலே வந்து அப்படி இந்த பட்டர்ஃப்ளை அப்படியே போவோம். பார்க்குறதுக்கு நேச்சுரலாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. இப்போ வந்து இது சேவ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா ரைட் சைடில் இந்த 6 மார்க் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி இந்த சேவ் பட்டனை கொடுங்க. இது எக்ஸ்போர்ட் ஆனதுமே உங்கள் கேலரியில் இந்த வீடியோ சேவ் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.